ஏன் குடிச்சீங்கன்னு கேட்டா அதுக்கும் கோவப்படுவீங்க. இந்த பாருவீனா, இப்பெல்லாம் நான் முன்ன மாதிரி குடிக்கிறது இல்ல. எப்போ அதான் குடிக்கிறேன். வாரத்துக்கு ஒரு நாள் கூட கரெக்டா குடிக்க முடியறது இல்ல. ஓ, இதுல உங்களுக்கு வருத்தம் வேறயா? ஏன் மொத்தமா விட முடியாதா? உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போய் கோவம் தாத்திக்கிறீங்க. குடிச்சுங்க, நாங்க எங்க போறது? பாத்தீங்களா குடிக்கிறவர் புத்தி எப்படி போகுது. குடிச்சா இப்படிதான் பேச தோணும். நான் இப்ப குடிக்கவே இல்ல. குடிகாரங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு சொன்னேன். அப்ப நான் குடிச்சு வந்து உன்ட சண்டை போறேன்னு சொல்றியா? ஆமா இல்லையா பின்ன நான் என்ன நீங்க பண்ணாததையா சொல்லிட்டேன். அப்படியா? நான் தான் குடிச்சு உன்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன்ல. எங்க இருக்கிற சீதா மாதிரி நீ உங்க வீட்டுல போய் உட்காந்துக்க. போ போ போ, இப்ப கிளம்பு, பையத்துக்கிட்ட கிளம்பு போ. லைஃபே ஹோம்ல தான் இருக்குது. கொஞ்ச நாள்ல மனுஷங்க நடக்கிறது எப்படின்னு கூட மறந்துடுவாங்க போல இருக்குது. வீட்டுக்கு வெளியே ஒரு உலகம் இருக்குன்றத மறந்துட்டு வீடே எல்லாருக்கும் உலகமா மாறிட்டு வருது. ரோகிணி, இப்படியே போச்சுன்னா ஷோரூம் நடத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். உலகம் மாறும்போது நாமளும் அது கூட சேர்ந்து மாறிதானே ஆகணும். இப்போ ஆன்லைன்ல ஷோரூம் ரேட்டை விட ரொம்ப கம்மியா இருக்கு. நாமளும் அந்த ரேட்டுக்கு டிஸ்கவுண்ட்ல கொடுக்கலாம். இன்னும் நம்ம சேல்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஆமா ரோஹினி, அது மட்டும் இல்லாம நானும் ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு 2-3 பேரை ஹையர் பண்ண போறேன். தனியா எதுக்கு பண்ற? ரெஸ்டாரண்ட்டுக்கு நியர்பைல இருந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உடனே அனுப்பி வைக்கணும்ல. 10 நிமிஷத்துல சாப்பாடு வந்துரும்னா வீட்டுல யாருமே சமைக்க மாட்டாங்களே. டேய் மனோஜ், இப்படியே போச்சுன்னா உன் கடையில மிக்ஸி கிரைண்டர் ஸ்டவ்னு யாரும் எதுவும் வாங்க மாட்டாங்க. எல்லாரும் கடையில தான் சாப்பிடுவோம். என்ன ரோகிணி இப்படி சொல்றான்? பிசினஸ் டல் அடிச்சிருமோ? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. அப்பர் கிளாஸ்ல தான் இந்த சேஞ்ச் எல்லாம் வருது. மிடில் கிளாஸ் எப்பவுமே இந்த பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம நாட்டோட எக்கானமியே மிடில் கிளாஸ் நம்பி தான் இருக்கு. உழைச்சு மேலையும் போக முடியாது, கீழே போயிடக்கூடாதுன்ற பயமும் இருக்கும். ரெண்டுக்கு நடுவுல ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கையோட காலம் முழுக்க உழைச்சு தேஞ்சு போற கிளாஸ் தான் இந்த மிடில் கிளாஸ். அவங்கள வச்சு மத்தவங்க எல்லாரும் நல்லா வாழ்றாங்க. டேய், வெறும் உழைப்பு மட்டும் இருந்தா அப்படியே மாட்டிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் புத்திசாலித்தனமா ஒர்க் பண்ணணும். அதான் உனக்கு வராதேடா. உன்னை விட எனக்கு அறிவு இருக்குடா. ரோகிணி, நம்ம பொருளையும் ஆன்லைன்ல வாங்குற மாதிரி